அன்பார்ந்த வாசக பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் கீழக்காற்றின் சார்பிலே பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் இங்கே இருப்பது இப்போது பப்பாசி புத்தக கண்காட்சியிலே 8ஆம் தேதியிலே இருந்து இன்றைய நாள் வரைக்கும் ஏறக்குறைய 14 நாட்கள் புத்தக கண்காட்சியை பப்பாசி நிறுவனம் பதிப்பகத்தாருடைய கூட்டமைப்பு இங்கே புத்தக காட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். YMCA மைதானத்திலே ஏறக்குறைய 1000 கடைகள், நூற்றுக்கணக்கான பதிப்பகங்கள், லட்சக்கணக்கான புத்தகங்கள் இவை யாவுமே இந்த ஒரே மைதானத்திலே இத்தனை பெரிய இடத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று கடைசி நாள். இந்த நாளிலே இன்றுடன் இந்த பப்பாசி புத்தக கண்காட்சி நிறைவடைகிறது. அடுத்த வருடம் தான் அடுத்த கண்காட்சி தொடரும். எங்களுடைய கீழக்காற்று பதிப்பகமும் இந்த புத்தக கண்காட்சியிலே 174, 175 என்கின்ற புத்தக கடையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கடந்த 14 நாட்களாக லட்சக்கணக்கான மக்கள் இங்கே அன்றாடம் வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்று இந்த புத்தக கண்காட்சிக்கு தமிழக அரசு முழு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறது. பப்பாசி நிறுவனம் இதை ஏற்பாடு செய்திருக்கிறது. குறிப்பாக இந்த புத்தக கண்காட்சி துவக்கத்திலே 13 கடைகள் இருந்ததாகத்தான் சொல்லப்படுகிறது. இன்று 49வது ஆண்டு நடைபெற்றிருக்கிறது. ஏறக்குறைய 1000 புத்தக கடைகள் இந்த பப்பாசி மைதானத்திலே, இந்த YMCA மைதானத்திலே கண்காட்சியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்று இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த வருடம் புத்தக கண்காட்சிக்கு நுழைவு கட்டணம் இல்லை, இலவசமாக அனைவரும் வந்து போகலாம் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே ஒரு பொழுதுபோக்காக ஒரு சுற்றுலா போவது போல குடும்பத்துடன் 2 பிள்ளைகளோடு அனைவரும் சேர்ந்து கொண்டு இந்த புத்தக காட்சிக்கு வந்திருக்கிறார்கள். தங்களுக்கு தேவையான புத்தகங்களை அள்ளி எடுத்து சென்றிருக்கிறார்கள். இந்த புத்தக கண்காட்சி என்பது அறிவு பெட்டகம் என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக ஒரு புத்தகம் படிப்பது என்பதே அறிவை வளர்த்துக் கொள்வது என்பதுதான், புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வது என்பதுதான். அந்த அடிப்படையில் இந்த புத்தக கண்காட்சி இன்று நிறைவு பெறுகிறது. இதிலே குறிப்பாக இந்த புத்தக கண்காட்சி ஏதோ ஒரு சுற்றுலா என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால், குடும்பத்துடன் வந்து கொண்டு இங்கே ஒரு பொழுதுபோக்காக போவது மட்டுமல்ல, தங்களுக்கு தேவையான புத்தகங்களை அள்ளி சென்றிருக்கிறார்கள். தேவையான முற்போக்கானாலும் சரி, அல்லது சாதாரண புத்தகங்கள், நாவல்கள், கதைகள், இப்படி எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரியான புத்தகங்களை வாங்கி சென்று படிப்பது என்பது ஒரு ஆக்கப்பூர்வமான செயலாக கருதுகிறோம். இது வளர்ந்து இன்று ஏறக்குறைய 100,000 கடைகள் வந்திருக்கிறது. ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான பதிப்பகங்கள், லட்சக்கணக்கான புத்தகங்கள் இங்கே விற்கப்படுகிறது என்றால், இது தமிழகத்திலே ஒரு முன்னுதாரணமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு நிறுவனம். இதுக்கு தமிழக அரசு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறது. ஒரு கண்காட்சி என்று சொல்லும் போது மக்கள் வருவது போவது மட்டுமல்ல, இங்கே அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள். அதாவது ரெஸ்ட் ரூம் போவதாக இருந்தாலும், குடிநீர் வழங்குவதாக இருந்தாலும், தேநீர், காப்பி, உணவு வகைகள், இப்படி எல்லாமே இருக்கிறது. இது மட்டுமல்ல, எழுத்தாளர்கள், அறிஞர்கள், அறிவியலாளர்கள், இப்படி முற்போக்கு அமைப்பை சேர்ந்தவர்கள், படித்தவர்கள் எல்லாம் தினமும் இந்த பப்பாசி கண்காட்சிக்கு வெளியே இருக்கக்கூடிய அரண்களிலே ஒவ்வொரு நாளும் 3 பேர் 4 பேர் என்று பல்வேறு விஷயங்களை பேசி அறிவு களஞ்சியமாக அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே எல்லாம் நூற்றுக்கணக்கானவர்கள் அமர்ந்து கொண்டு அதை கேட்டுக்கொண்டு ரசித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி விளையாட்டுகளுக்கு விளையாட்டு, புத்தகங்களுக்கு புத்தகங்கள், உணவுக்கு உணவு, இப்படி எல்லா விதமான ஏற்பாடுகளும் செய்து இந்த புத்தக கண்காட்சியை மிக சிறப்பாக பப்பாசி நிறுவனம் நடத்தி இருக்கிறது. அதற்கு தமிழக அரசு ஆதரவு தெரிவித்துள்ளது. அந்த அடிப்படையில் இந்த பப்பாசி நிறுவனத்தை பேணி பாதுகின்ற தூய்மை பணியாளர்களும் இங்கே இந்த நடைபாதையிலே குப்பைகள் சேராமல் இருப்பதற்காக அவர்களும் அவ்வப்போது வந்து அங்கங்கே கிடக்கின்ற கப்புகளை, பேப்பர்களை, அல்லது மற்ற சாப்பிட்டு போட்ட பொருட்களை, கவர்களை
அள்ளிச் சென்று போவது என்றதெல்லாம் நடைபெற்றிருக்கிறது. இப்போ இவ்வளவு பேருடைய ஒரு ஒத்துழைப்பிலே தான் இந்த பப்பாசி நிறுவனம் இந்த கண்காட்சியை நடத்தி இருக்கிறது. இந்த 14 நாட்கள் இங்கு வந்து சென்று இந்த கண்காட்சியிலே கலந்து கொண்ட அருமை பெரியோர்களுக்கெல்லாம், நண்பர்களுக்கு, மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, எழுத்தாளர்களுக்கு, கவிஞர்களுக்கு, அத்தனை பேருக்கும் எங்களுடைய கிழக்காற்றின் சார்பிலே நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த 14 நாட்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அத்துணை கடைகளையும் பராமரித்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பப்பாசி நிர்வாகத்திற்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழக அரசுக்கு இந்த பப்பாசி நிறுவனம் ஏற்பாடு செய்த புத்தக கண்காட்சிக்கு அனைத்து வகையிலும் ஆதரவாக இருந்து உதவி செய்ததற்காக தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் உணவு வழங்கியவர்களுக்கும் தேநீர் வழங்கியவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இதற்கெல்லாம் மேலாக தூய்மை பணியாளர்களுக்கும் இங்கே வந்து சென்று புத்தகங்களை அள்ளிச் சென்று படிப்பதற்கோ வீட்டிலே அடுக்கி வைப்பதற்காக இருந்தாலும் சரி, அப்படி எடுத்து சென்ற அனைவருக்குமே எங்களுடைய கிழக்காற்றின் சார்பிலே நன்றி, வணக்கம்.